கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளை பறப்பதற்கு ஏன் அனுமதிக்கிறது என்றால், கூடு கலைக்கப்பட்டால் அடுத்த கட்ட நகர்விற்கு தன் குஞ்சுகள் வளர வேண்டும் என்று கழுகு நினைக்கிறது போல, நம்முடைய ஆண்டவர் தம்முடைய துருரத்தத்தினால் மீட்டு கொள்ளப்பட்ட சபை இந்த உலகத்தை ஜெயிக்கிறதாய், இந்த உலகத்தின் காரியங்களை ஜெயிக்கிறதாய் காணப்பட வேண்டும் என்றால், தனது மந்தையில் இருக்கிற ஆடுகள் பட்சிக்கப்படாதபடிக்கு தன் ஜீவிதத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ரெண்டு காரியத்தை சொல்றார். ஒன்று, சர்ப்பங்களை போல வினாவு உள்ளவர்களாக, ஆங்கில வேதாகமம் அதை சொல்லுகிறது, ஷ்ரூட்னஸ் அப்படின்னு சொல்லுகிறது. சர்ப்பங்களை போல அறிவு உள்ளவர்களாக, புறாக்களை போல கபடற்றவர்களாக. ரெண்டும் தேவனது பிள்ளைகளுக்கு தேவை. நாம புறாக்களை போல வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். கண்ணீர் நிறைந்த கண்கள், நீ உத்தமமான புறாவாக, தேவ சமூகத்துல காத்திருக்கிற புறாவாக, கபடற்ற புறாவாக, தண்ணீர்கள் அண்டையில் வாசம் பண்ணுகிற புறாவாக வாழும்படிக்கு மணவாட்டி சபை அழைக்கப்பட்டிருக்கிற பொழுது, வேதம் சொல்லுகிறது, நீ கபடற்றவனாகவும் ஜீவிக்க வேண்டும். அதே நேரத்தில் நீ பட்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு சர்ப்பங்களை போல வினாவு உள்ளவர்களாக, இல்லைன்னா அறிவு உள்ளவர்களாக, ஞானம் உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும் அப்படின்னு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொல்லி போனார்.